வணக்கம் ரிதி. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின்படி மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் உணவு உதவி வழங்கி வருகிறது. அதன்படி இன்று மட்டும் சென்னை மாநகராட்சி பகுதியில் மொத்தம் 1,46,000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இன்று காலை உணவு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநகராட்சி அதிகாரிகள் நிவாரண முகாம்களில் உணவு, தண்ணீர் மற்றும் அவசிய பொருட்களை மக்களுக்கு வழங்கும் பணிகளை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன்படி மழை காரணமாக மக்கள் எந்தவித சிரமமும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் மாநகராட்சி தொடர்ந்து நிவாரணம் மற்றும் உதவி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சென்னையில் பெய்து வரும் மழையினை முன்னிட்டு திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாழ்வான பகுதிகளில் உள்ள பெரம்பூர், ராஜீவ்காந்தி நகரில் வசிக்கும் 500க்கும் மேற்பட்ட பகுதியில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் இன்று காலை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா காலை உணவு வழங்கினார். தொடர்ந்து ஆப்ரகாம் தெரு, தர்மபுரம், கோட்டூர்புரம், ஜெப்சி காலனி, சோழிங்கநல்லூர் என பல பகுதிகளுக்கு இன்று காலை உணவு வழங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்தும் வரும் நாட்களிலும் சென்னை மாநகராட்சி சார்பில் உணவு வழங்கப்பட உள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் சில பகுதிகளுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டுள்ள நிலையில் குறிப்பாக மக்கள் அனைவரும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் தேவையில்லாமல் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது.